இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவள் திரும்ப ரீபான் ஆகி அவங்க அம்மா சின்ன பொண்ணாக இருங்க அந்த காலத்துக்கே வந்துட்டா போல். அங்கே உள்ளே வந்து எட்டி பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கழுத்துக்கு பின்னாடி ஒரு மார்க் இருக்குது. அதை பார்த்ததுமே அவள் ஷாக் ஆகி போயிட்டு, இது கண்டிப்பாக என்னோட அப்பா தான். அம்மா இந்த தானே தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. நான் கண்டிப்பாக இந்த லைஃப்பில் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வாய் பேச முடியாமல் இருந்திருக்கு. நான் இவங்க கூட சேர்ந்து இருக்க விருப்பம் கிடையாது, நான் அப்ராடுக்கு போக போகிறேன்னு சொன்னதுமே, இருக்கட்டும் பரவாயில்ல நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அவங்க ஐத்தியமா நான் உங்களை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி அப்புறம் நீங்கள் இதை கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு நல்லதுதான் சொன்னதுமே அவங்க இந்த பக்கம் போனால் இவங்க கிட்ட போயிருக்கா. அப்போ ஆனால் ஒரு கார் வந்து ஹிட் பண்ண வந்ததுமே அங்கே வேமா ஓடி போய் அவங்க அம்மாவை காப்பாற்ற ட்ரை பண்ணி அங்கே பிடிச்சி தள்ளும் போது அவங்களுமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இவளுமே கார் ஹிட் பண்ணி இறந்து போயிடுறா. ஸோ அதனால தான் ரீபான் ஆகி 2 பேருமே இந்த டயத்துக்கு வந்துட்டாங்க போல். கண்டிப்பாக இந்த ஆள் பக்கத்தில் எங்கள் அம்மாவை நான் நெருங்கி போக விட மாட்டேன், எனக்கு தூரமாக தான் இருக்க வைப்பேன். இந்த ஆளால் எங்கள் அம்மாவோட வாழ்க்கையை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக உள்ளே ஓடி போய் அங்கே ஒரு பைப் எடுத்து அங்கே ஃபேஸில் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. மரியாதையோட எங்கள் அம்மாட்ட இருந்து விலகிரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ நல்லா தானே இருக்க சாங் அப்படின்ற சிட்டங்க கேட்கும்போது காமிக்கிறாங்க. அப்பதான் அவனோட நேம் வந்து ஜியாங். அங்கே அவ ரொம்ப கோவமாயிட்டேன்னு பைத்தியம் ஆயிட்டியா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் தப்பு நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. நீ என்ன பேசிட்டு இருக்க, நாங்கள் இங்கே லேபுக்கு வந்தோம், அவனோட ஷர்ட் வந்துட்டு என்ன மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் அவங்க என்கிட்ட வந்து கோவப்பட்டுட்டு இருந்தான்னு சொன்னதும், ஐயோ தப்பா எதுவும் நடக்கலையா, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆயிட்டேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா விழுந்தடிச்சு அங்கே வந்து போயிட்டு இருக்கா. அவன் பிடிச்சி இழுத்துட்டு, இப்போ நீ வந்து பண்ணதுக்கு மரியாதையோட எனக்கு வந்து இப்போ ஒன்னால என் ஷோர்ட் பூராமே நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ஸ்டிக்கை வச்சதுமே கடவுளை என்ன அடிக்க போறானான்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போகும்போது அங்கே உள்ள மாஸ்டர் வர சவுண்டை கேட்டுட்டு 3 பேரும் மாட்டினா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு வேமா அங்கே ஒரு டேபிள் கடியில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அங்கே மாஸ்டர் உள்ளே வந்து பார்க்குறாரு. பட் இருந்தாலுமே அவருக்கு டவுட் ஆயிட்டு இருக்கு, யாரும் இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தோணுது. அங்கே நம்ம ஹீரோயின் மாஸ்டர் கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டாரு, 3 பேத்தையும் பிடிச்சா பெரிய வந்து பிரச்சனை ஆகி போயிடும். நான் பேசாமல் வந்து இப்போ நான் எந்திரிச்சு நான் தான் இதை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு நம்ம ஜியாங்க பார்த்து சொன்னதும், எனது நீ வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவியா அப்படின்ற சைட்டு அவன் டக்குன்னு என் பாட்டு அங்கே எந்திரிச்சிடுறான். அங்கே அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, ஓ இது உன்னோட வேலை தானா, மரியாதையோட கிளாஸ் ரூமுக்கு வான்னு சொன்னதுமே நம்ம சூசியுமே எந்திரிச்சு இதை நான் தான் பண்ணேன்னு சொன்னதும், உங்கள் 2 பேரோட வேலை தானா வாங்கும் போதும் அப்படின்ற சைட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய வேலை, அவங்க வந்துட்டு பெரிய கிரைமே பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ பனிஷ்மெண்ட் வாங்கணும், 1000 டைம் வந்து நான் சொல்கிற ஹோம்ஒர்க்கை எழுதணும்னு சொன்னதும், அப்போ அங்கே நம்ம ஜியாங் எனக்குலாம் அதுக்கு டைம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. போகும்போது நம்ம பிடிச்ச ஒரு திட்டாரு, நீ என்ன பனிஷ்மெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா, அது இதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உங்கள் அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் எனக்கு அங்கே அப்பா இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஜியாங் ஷாக்காக இங்கே நின்றுட்டு இருக்கான். அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்கிற அப்பா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 2025லேயுமே நம்ம ஹீரோயின் கூட ஒரு பையனுக்கு ஃபைட் வந்தப்ப அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் மேலே எந்த தப்பு இல்லை, இவ தான் வந்து எல்லாமே பண்ணான்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணியிருக்காங்க. டீச்சருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹீரோயினுக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஸ்டிக்கை வச்சு அவர் அடிக்க போகிறப்ப நம்ம ஜியாங் வந்து பிடிச்சிக்கிறான். எதுக்காக நீங்கள் இப்போ தேவையில்லாமல் அந்த பொண்ணை போய் பழி போட்டுட்டு இருக்கீங்க, ஆமாம் நான் தான் அதை வந்துட்டு எல்லாத்தையும் தீய வச்சு கொளுத்தி விட்டேன், இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்குறான். அங்கே பார்த்தாங்க நம்ம சாங் எட்டி பார்த்துட்டு, நீங்கள் எதுக்காக அவங்க 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இதில் என்னோட பங்குமே இருக்குது, நானும் கூட சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு 3 பேத்துக்குமே அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம சாங் ரொம்பவே சூப்பர்ப்பா, இன்னைக்கு நீ வந்து எங்கள் கூட சேர்ந்துட்ட பார்த்தியா, இதுக்கப்புறம் ஒன்றும் கவலைப்படாத, தொடர்ந்து நீ வந்து எங்கள் கூட சேர்ந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், நாங்கள் அடிக்கடி இப்படிலாம் மாட்டிட்டு தான் இருப்போம்னு சொல்கிறா. அங்கே அதை கேட்டுட்டு நம்ம சூசிக்கு என்னடா இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாங்க. அவளுங்க பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா அவங்க அம்மா பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போங்க சில பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து கிண்டல் பண்ணுறாங்க, இங்கே பாரு இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம சூசிக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு ஃபேஸை திருப்பிக்கிட்டதுமே அவங்க கேப் எடுத்து அங்கே தலையில் போட்டு விடுறான். இவ்வளோ தூரத்துக்கு உனக்கு அசிங்கமாக இருக்குன்னா நீ எதுக்காக வந்து ஹீரோ வாங்க ட்ரை பண்ண, பேசாமல் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானேன்னு சொல்கிறான். அங்கே சில பேர் கிண்டல் பண்ணதும் போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அடித்து விரட்டி விட பார்த்ததும் அவங்களுக்கு பயந்து ஓடி போயிடுறாங்க. நீ இதுக்கப்புறம் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எதை பற்றி கவலைப்படாத, நீமே தான் அப்படின்ற சியாங்கிட்ட சொன்னதும், அப்படிலாம் கிடையாதுப்பா, நல்லா இது சும்மா காசுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய நீ வந்து என்னை ஹீரோவெல்லாம் ஆக்க வேணான்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்போ அங்கே நம்ம சூசி மனசுலேயும் இது எல்லாமே நான் என்னோட அம்மாவை பாதுகாக்க
பாதுகாக்க தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ஜியாங்கை பார்த்து அங்கே சின்ன வயசில் அவன் அவங்க அப்பா விட்டுட்டு போனப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. இந்த ஜியாங் வந்து எதுக்காக எங்கள் அம்மாவை விட்டுட்டு போயிருப்பாரு, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே மைண்டில் வந்து தோண மாட்டுது. அதை பற்றி யோசிச்சுட்டு அவனை பார்த்து அவனுக்கு ரொம்ப கோவம் தான் வந்துட்டுருக்கு. அந்த கேப்பை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்ருக்கா. ஏகாங்க அந்த ஜியாங்கோட ஃப்ரெண்டு உன் தலையில் அந்த கேப்பங்க அப்படின்ற சொன்னதோ, நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதோ, என்னது கொடுத்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவே ஷாக் ஆகிட்டு இருக்கான். உன் பொருளை யாருக்குமே கொடுக்க மாட்டியேப்பா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்திருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே பாரு சூசியும் சாங் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் உடனே ஹீரோ மாதிரி அங்கே ஷர்ட்டெல்லாம் அங்கே வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்கான். அங்கே அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு நம்ம சாங் சொல்கிறா, இந்த ஒர்க் எல்லாத்தையுமே கம்பெனி பார்த்துக்குவாங்க, டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஆள் தேவைப்படுதுன்னு சொன்னதோ அப்போங்க நம்ம சூசி இதெல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேனே, உன்னோட டீமில் என்ன எடுத்துக்கோயேன்னு சொன்னதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. இன்னும் ஒரு மெம்பர் தேவைப்படுதுப்பா இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் யாருன்னு சொல்லி கேட்டதுமே வேறு யார் நம்ம ஜியாங் தான் சொன்னதும் கண்டிப்பாக நீ வந்து அவனை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் அவன் நெருங்கி வந்தால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கா. எதுக்காக நீ இப்படி சொல்லிட்டுருக்கா, அவன் வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள் மாதிரி உனக்கு தோணலாம், பட் அவன் கிடையாது, அப்படி ஸ்கூல் புள்ளி தான் இருந்தாலும் நல்லவேன்னு சொன்னதும் நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன், அவனை மாதிரி ஆள்கிட்ட இருந்து நீ விலகியேறு, அவன் வந்து இப்போ உன்னை ஹர்ட் பண்ணனாலும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹர்ட்ஸ் இருக்குன்னு சொன்னதோ அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, என்னடா இந்த பொண்ணு பேசுகிறான்னு. அப்போ அங்கே நம்ம ஜியாங் நான் எப்படிப்பட்ட பர்சன் நீ வந்து என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே இழுத்துட்டு போயிட்டு நான் உன்னை எதுவும் பண்ணலைன்றதுக்காக நீ என்னை பற்றி இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருப்பியா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், அப்படி அங்கே வந்துட்டு என்னமோ ப்ளே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறான். நான் சாங்கிட்டவே இதை பற்றி பேசிக்கிறேன்னு சொன்னதுமே நீ சாங்கோட பக்கத்துலலாம் போகக்கூடாதுன்னு சொன்னதோ அப்போ நீ சாங்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அப்படியே நீ அவளை வந்து பாதுகாத்துட்டு இருக்க அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். ஏன் சாங் வந்து பேசக்கூடாது, எனக்கு வந்து அது பிடிக்கல, ரெண்டாவது நீ வந்து அப்படி பேசி அவட்ட க்ளோஸாக இருக்க வந்து ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் ஒன்றும் நல்லதாக வரப்போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா, நான் இதுக்காக அவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு சந்தோஷமாயிட்டு அப்படின்னா இவன் சாங்கை லைக் பண்ணலையா, அப்படி ஒரு ரெண்டு பேர்த்தையுமே விலக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி தான் சொன்னதுமே பக்கத்தில் ஹீரோகிட்ட வந்து அப்படின்னா உனக்கு நான் சாங்கிட்ட பேசாமல் விலகி இருந்தால் சந்தோஷமானு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசுவேன்னு சொல்லிட்டு போனதுமே டே நின்றான்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் டே அங்கே வந்து கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு நல்லா தானே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம சாங் கேட்குறா. இப்போ அங்கே அவள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த ஜியாங்கு கிளாஸ்க்கு வந்ததுமே அங்கே கிளாஸே டோட்டலாக ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க, என்னடா அங்கேயே சுற்றிட்டு இருப்பான் இவன் பாட்டுக்கு கிளாஸ்க்கு வந்திருக்கானேன்னு. அப்போ அங்கே வேணுங்களே வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டதும் அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கா, இருந்தாலுமே பொறுமையாக இருக்கா. நம்ம அம்மாவோட பக்கத்தில் இவன் போயிட்டு ஏன்னா பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் தொல்லை பண்ணிட்டு அங்கே பின்னாடி சைக்கிளில் ஓட்டிகிட்டு போனாலும் பின்னாடியே வந்துட்டு ஏகப்பட்ட டார்ச்சர் அங்கே பண்ணிட்டுருக்கான். சாங் நீ வா என் கூட நம்ம ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்கணும் இல்லை வா நான் ஆசையாக அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஜியாங்மே நானுமே இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்ததுமே இவன் இதுக்காக தான் இப்படி தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீ என்ன இதெல்லாம் வெடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு எங்களை போயிட்டாரு, அப்போ இருந்தால் எங்கள் குடும்பத்தில் கஷ்டம் தான், நான் சேர்ந்து சின்ன வயசில் வெடிச்சது தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன்னா இந்த ஃபயர் ஒர்க்ஸ்னால தான் வந்து அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய லாஸே ஆகிருக்கு, அவங்க அம்மாவுக்கு இந்த வாய் பேச முடியாமல் போனது இந்த ஆக்சிடெண்ட்டில் இவளுக்கு மெமரி லாஸ் ஆகி ஏகப்பட்ட ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அங்கே அதை நினச்சிட்டு அவள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத இந்தா நீ வெடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேம் டயத்தில் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே நம்ம சாங்மே எனக்குமே இந்த ஃபயர் ஒர்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இல்லை நான் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாகணும்னு ஆசை, நான் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு எங்கள் அம்மாவோட ட்ரீம் கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஜியாங் வந்து ப்ரே பண்ணுறதை பார்த்துட்டு ஹீரோயின் என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்ற சொன்னதும் என்ன வேண்டிக்கிட்டேன்னா என் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஆர்டினரி வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டு ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும் போது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நல்லபடியாகவே சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கான். ஸோ அதனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். ஒரு பாப்பா அங்கே வந்து எனக்கு இதை பற்ற வச்சு கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்டதுமே அவனுமே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அங்கே வந்து பற்ற வச்சு கொடுத்ததுமே இவன் எப்படிப்பட்ட மனுஷன், இவனை நான் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே பெருசாக வந்து பிளாஸ்ட் ஆகிருது, ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுமே மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே ஐயோ இது கண்டிப்பாக என்னோட அம்மாவாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விழுந்தடிச்சு அங்கே வேகமாக போயிட்டுருக்கா.
காப்பாற்றுறதுக்காக. அப்போ அங்கே ஜியாங் வந்து எங்கே போயிட்டுருக்க விழுந்துடாதான்னு சொன்னதும், அவசியம் தேவைப்படும் போதெல்லாம் நீ இருக்க மாட்டியா, எங்கே போய் தொலைஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு என் மேலே அந்த கையெடுன்னு சொல்லிட்டு அங்கே கீழே விழுக போயிடுறா. அப்போ அவன் பிடிக்க போகிறப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே ப்ரெசென்ட்டில் வந்திருக்கா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, இவன் மட்டும் பொழைச்சிருக்கா. அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சதுக்குமே அவருங்க தலையில் அடிப்பட்டவாசி இறந்து போயிட்டாங்கம்மான்னு சொன்னதும் அங்கே ஃபியூனெல்லாம் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த டாலரால் தான் அவள் டைம் ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆகலைன்னா நான் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்களோட டைரியாவை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ பேசாமல் வந்துட்டு மேலே இருந்து குதிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே ஜன்னலில் இருந்து குதிச்சா திரும்ப அந்த பாஸ்ட்டுக்கே அவள் வந்துடுறா. இன்னுமே அந்த ஸ்டார்ட் ஆகாமல் அந்த ஃபயர் வுட்ஸ் இதுக்கெல்லாமே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமே, நான் இப்போ போனால் கண்டிப்பாக என்னோட அம்மாவை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு வேமா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா எல்லாமே ரொம்ப லோக்கலாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபயர் வுட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாமே வந்துட்டு ரொம்ப வேஸ்டானது, இதெல்லாம் நம்ம ஃபயர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு பெரிய ஆக்சிடென்ட் ஆகும்னு சொன்னதும் அந்த பர்சன் கோவம் ஆகிட்டு என்ன தேவையெல்லாம் வந்துட்டு இங்கே உளறிட்டு இருக்க மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வேறு யாராச்சும் வந்தாங்களான்னு சொன்னதும் யார் வரல, ஏதாச்சும் உளராமல் போன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸை வச்சு பிடிச்சி வெளியே தள்ள சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஜியாங் வந்துடுறான். ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க, அவன் மேலே யாராச்சும் கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கமே, நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்படுறாங்க. அங்கே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே வெடிக்க ஆரம்பிச்சதுமே வாங்க வெளியே போய் பார்க்கலாம், அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போனதும் ஐயோ எங்கள் சாங் வந்துட்டு உள்ளதாக இருப்பான், நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நம்ம சூசி போய் தேடிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம சோனு ஒரு பர்சன் வர்றான். அவனை பார்த்துட்டு ஜியாங் நீ எப்போ ரிட்டன் வந்தேன்னு சொன்னதும் காம்படிஷன் முடிஞ்சது தான் வந்தேன்னு அவன் சொல்கிறான். அங்கே அந்த பாக்ஸ் எல்லாமே தள்ளி விட்டு எப்படியோ நம்ம சாங் அவங்க வெளியே காப்பாற்றிடுறா. நீ நல்லா தானே இருக்கணும்னு சொன்னதும் நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா, நான் வந்துட்டு இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லும்போது நம்ம ஷோவை பார்த்து ஏன் நீ எப்போ இங்கே வந்து அப்படின்ற செட்டங்க கேட்குறாங்க. அப்போங்க நம்ம சாங் இந்த ஃபயர் வுட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறது எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டான பொருள்ப்பா, அதெல்லாம் கொண்டு போய் வந்து ஃபயர் வுட்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், நம்ம இதை இப்போ எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணுமேன்னு சொன்னதுமே இப்போ இதை போய் நம்ம சொன்னோன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்ற செட்டங்க கேட்குறாங்க. அப்போங்க நம்ம ஜியாங் இதுக்கு ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வாங்க என் கூடன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இப்போ ஃபயர் வுட்ஸ் வெடிக்க போது எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னால் எதுவுமே வெடிக்கலை. என்னன்னு பார்த்தா இவங்க அந்த ஃபயர் வுட்ஸில் ஃபுல்லாகவே தண்ணி அடித்து அங்கே நினச்சி விட்றாங்க. ஸோ அங்கே கார்ட்ஸ் எல்லாருமே வந்து அடிக்க வந்ததுமே எஸ்கேப் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஷோ சாங்கோட கையை பிடிச்சிருக்கான், ஜியாங்கோட கையை சூசி பிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிட்டு அங்கே கையெல்லாமே எடுத்துக்கிறாங்க. அதான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாங் அங்கே பெருமையாக பேசினதுமே 2 பேத்துக்கும் ஆர்கியூமெண்ட் ஆகி அடிக்கிறதுக்கு அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் நீங்கள்லாம் வந்துட்டு நல்ல கிளாஸ்மேட் தானே, அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஃபைட் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் எங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படிலாம் எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லைன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப அமைதியாகிடுறா. பட் அங்கே நம்ம சூசி ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிட்டு இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட்லேருந்து நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேஜை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஏன்னா அவங்க அம்மா எழுதி வச்ச பேஜ் தான். ஸோ அதை பார்த்தா அந்த பேஜில் அவங்க எழுதியிருந்த எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுகிறத பார்த்துட்டு அப்போ அங்கே நம்ம சாங் போயிட்டு உனக்கு என்னாச்சு, ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமானு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் வந்து நம்ம காப்பாற்றிருக்கோம் இல்லையா, அதை நினச்சி ஆனந்த கண்ணீர் தான் அவன் சொல்கிறான். அங்கே நம்ம சூசி அவனோட உடம்புல இருக்க அந்த மார்க்கை தான் அங்கே பார்க்க ட்ரை பண்ணுறா. ஏன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது திரும்பவுமே தொட்டு அவனை பார்த்துட்டே இருக்கவும் ஒரு பொண்ணு இப்படிலாம் ஒரு பையனை பிடிச்சி ஷர்ட்டை இழுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன், உனக்கு இப்போ வந்து ஒரு மார்க் இருந்துச்சு, அது எங்கே அதை காணாமல் எப்படி மறைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது ஒன்றும் மார்க்லாம் கிடையாது, அது எனக்கு வந்துட்டு சில விஷயங்கள்னால அலர்ஜி ஏற்படும், ஸோ அந்த அலர்ஜினால தான் நடந்திருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகி போயிட்டா. அப்படின்னா இவன் என்னோட அப்பா இல்லையான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ என்னோட அப்பா யார் அப்படின்ற செட் அவள் யோசிக்கும் போது அப்போ அங்கே ஒரு லேடி வந்து அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே ஷாக் ஆகிட்டு பார்க்கும்போது இப்போ வந்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு சொன்னதும் அவங்க இருந்து போயிடுறா. மதர் தான் அவங்க ரொம்ப கோவமாயிட்டு உங்கள் அப்பா எவ்வளோ காசு செலவு பண்ணி அந்த ஃபயர் வுட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, எல்லாத்தையும் நாசம் பண்ணியிருக்கேன், இதனால் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு தெரியுமான்னு சொன்னதும் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, நான் வந்து எப்பயோ உங்கள்கிட்ட நான் வெளியே வந்துட்டேன், இப்போ என்னோட திறமையிலாம் தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்கள் எதுக்காக இப்போ என்ன வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அந்த லேடிக்குமே ரொம்ப கோவமாயிட்டு அதுவும் சரிதான், இதுக்கப்புறம் உனக்கு எங்களுக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஃபயர் வுட்ஸ்லாம் வந்து மேலே விழுகு வந்திருக்கு. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து அவனை காப்பாற்றி இருந்திருக்காங்க. அவரோட கழுத்தில் தான் ஒரு காயின் மாதிரி இந்த டாலர் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் போட்டிருக்கால அதே டாலர் தான் கையில் கிடைச்சதுமே இவன் பார்த்தா அங்கே பாஸ்ட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டான் போல. அப்போ அங்கே ரொம்பவே அவனுக்கு கவலை ஆகிட்டு யாருமே இல்லையே, நான் இப்போ என்ன பண்ணுறது, எப்படி ரிட்டர்ன் போகிறதுன்னு எதுவும் தெரியலை. அங்கே சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் திருடி சாப்பிட்டுட்டு இப்படியே இருந்திருக்கு.
இருக்கான். கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இது வந்து என்ன தப்பான முறையில் பிறந்திருக்க பிள்ளையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கே ஃபைட் பண்ணி இவனை வந்து வீட்டை வேறு வழி இல்லாமல் எடுத்து வச்சு வளர்த்துருந்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு சுத்தமாக இவனை பிடிக்காம இருந்துட்டுருக்கு. நான் வந்து என்னோட லைஃப்குள்ளே திரும்ப போக முடியாமல் இங்கே வந்து மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்படுறான். என் கையில் இருக்கிறது இந்த காயினும் மட்டும்தான், அந்த கேப் மட்டும்தான், இது ரெண்டும் தான் அந்த வேர்ல்ட்லேருந்து என் கூட சேர்ந்து இப்போ வந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஒரு கார்போர்டை வச்சு அவனை மறைச்சதுமே இப்போ எதுக்காக என் மேலே வந்து பரிதாபப்பட்டுச்சேக்க, என்னை பார்த்தா தான் உனக்கு பிடிக்காது இல்லை, மரியாதை இங்கேருந்து போய், எனக்கு யாரோட பரிதாபம் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம சூசிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, உனக்கு வாய் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேச முடியுதுன்னா இவ்வளோ நேரம் அந்த ஆன்ட்டி உன்னை போட்டு ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ என்ன வந்து வாயில் கொலக்கட்டையை வச்சுட்டு இருந்தா பேச வேண்டியதானே அப்படின்ற சைட்டங்க கேட்குறா. யாங் உனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சைட்டங்க பேசும்போது, உன்னை பிடிக்காம போகிறதுக்கு எனக்கு என்ன ரீசன் இருக்குது சொல்லு, நீ வந்து நினைக்கிற லெவலுக்கு நானும் வந்து பெரிய நல்ல பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை பற்றி தன்னைத்தானே அங்கே ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு அவள் எவ்வளோ செல்ஃபிஷ் ஆனவன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ அந்த குடும்பத்தோட சொந்த பையன் இல்லைன்னா என்ன, ஆனால் உன்னோட லைஃப்பை விட என் லைஃப் தான் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. அப்போ அவன் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் அழுகாத அப்படின்ற சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த கார்போர்டை வச்சு அங்கே பார்த்துட்டு வா மழை பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு இங்கே பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. மஜியாங்க அவளை பார்த்து பியூட்டிஃபுல் அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த தொடச்சிக்கோன்னு நினச்சி போயிருக்க, நீ வந்து இங்கேவே படுத்து ரெஸ்ட் எடு, இங்கே வந்து வீட்டுக்கு போக முடியாது இந்நேரத்தில், நான் வந்து சோபாவில் படுத்துக்கிறேன்னு சொன்னதும் பட் ஹீரோயினுக்கு அவன் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா, ஸோ அவனை பார்த்துட்டு கொஞ்சம் ஷை ஆகிட்டு இருக்கு. நம்ம யாங்குமே ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டே அவன் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். இந்த சைடில் பார்த்தா ஷூ நம்ம சாங்குமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன திரும்ப இந்த மாதிரி வேலை பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைப்பா, நீ வந்து அப்ராடுக்கு போயிட்ட, நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ நான் வந்து அதனால தான் ஃபயர் வுட்ஸ் பார்க்க போயிட்டேன்னு சொன்னதும் யார் ஜியாங் கூட சேர்ந்தான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஐயோ அவன் நடுவில் தான் வந்தான், உன்னை தவிர நான் வேறு யாருடைய ஃபயர் வுட்ஸ்லாம் பார்க்குற ஐடியாவே கிடையாது, நீ பேசாமல் வந்து ட்விட்டராக என்னோட வீட்டுக்கு வந்துடுறியா, எனக்குமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லை என் வீட்டில் வந்து என்னை டோஸ்ட் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னதுமே அப்போ அவன் அங்கே வந்துட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சிருக்கான். பட் அங்கே நம்ம சாங் வந்துட்டு மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக கொடை எடுத்து பிடிச்சிக்கிட்டதுமே சரி வா உன் கூட நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதும் அவனுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு அங்கே வந்து 2 பேருமே ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா திரும்ப அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்குது. இந்த டைம் அங்கே ஜியாங் மாட்டல ஷூ மாட்டியிருக்கான். 3 பேர்த்தையும் கையை தூக்கி நிற்க வச்சதுமே அப்போ அங்கே டீச்சர் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, ஃபயர் வுட்ஸை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ணி தொலைகிறதுனா ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாமல் போய் பண்ணி தொலைய வேண்டியதானே, ஸ்கூல் மானத்தை ஏன் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம சாங் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாமல் நார்மல் யூஸில் போய் பண்ணுறோன்னு சொன்னதோ அவருக்கு செம்ம டென்ஷனாகி போயிடுது. அதை கேட்டுட்டு ஷூக்கு தான் ரொம்ப அசிங்கமாயிட்டு தலை கவுந்துட்டு இருக்கவுமே ஃபஸ்ட் டைம் நம்ம சாங் சொன்னாலையா உனக்கு இது பழகிருன்னு, அதே மாதிரி நம்ம இப்போ சூசி சொல்லிட்டு இருக்கா போக போக எங்கள் கூட சேர்ந்துட்டே இல்லை இது உனக்கு பழகிருன்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஜியாங் உள்ள என்றாங்களாம். அங்கே அவனுமே நானுமே தான் நான் கூட சேர்ந்து பண்ணேன், வாங்க நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இப்போ நம்ம பேசாமல் இந்த ஃபயர் வுட்ஸ் காம்படிஷனில் வந்து சேர்ந்து எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ணலாம்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம சாங் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. இப்போ அங்கே ஜியாங்கிட்ட நீங்களுமே ரொம்ப டேலண்டான பர்சன் தானே, நீங்களுமே கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறப்ப உன்னோட மார்க் எப்படி இந்த டைம் வந்திருக்கு, நீ வாங்கின மார்க்குக்கு இதெல்லாம் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டாங்க. நம்ம சாங்கை பார்த்து கேட்டதும் என் மார்க்குக்கு என்ன குறைச்சல் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உங்கள் அம்மாட்ட நான் போட்டு கொடுத்துருவேன், உன் மார்க்கோட ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம சாங் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. இவனுக்கு என்ன அப்படி அக்கறை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டேக்கா. நம்ம ஜியாங்க் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு இப்போ வந்துட்டு பிரேக் டைம், நீ ஒழுங்காக போய் இப்போ எனக்காக மில்க் வாங்கிட்டு வா அப்படின்ற சொன்னதும் ஐ திங்க் அங்கே எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, நான் போய் வந்துட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிடலாம் இவன் கழுத்தில் எதுவும் மார்க் இருக்கான்னு சொல்லிட்டு ஷூவை பார்க்குறதுக்காக அங்கே போனால் அங்கே எல்லா பசங்களுமே அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்காங்க. உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ நான் தெரியாமல் வந்துட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அரக்கனை திறந்து வச்சுட்டு அங்கே நம்ம ஷூ இருக்கானா அவனை ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிடுறா பார்க்குறதுக்காக. பட் அங்கே ஜியாங் வந்துடுறான், நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் எல்லாத்தையும் கண்ணை வந்து திறந்து பார்த்துட்டே இருக்க, வா முதன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நான் உன்னை ட்ரிங்க் வாங்கிட்டு சொன்னேன் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ ஒன்று என்னோட டைப்லாம் கிடையாது, நான் இதுக்கு உனக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷூட்டை நான் இன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வா நம்ம வந்து ப்ளே பண்ண போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டாவே உட்காந்து ஒரு பொண்ணு இருக்காப்பா என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணுமே அவங்க கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ என்னென்னா நான் வேறு ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இக்னோர் பண்ணுறேன், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னதும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு இன்னும் கடுப்பாயிட்டு இருக்கு. இவன் தண்ணி அப்படியே கலட்டி
அவன் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நான் கொடுக்குற மாதிரி போய் அவன் மேலே தண்ணி தூக்கி ஊற்றி விட்றேன் அப்படின்னு அவன் இந்த டிஷர்ட்டை கழட்டிடுவான்ல, அவன் உடம்புல அந்த மார்க் இருக்கான்னு நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு இவ இப்போ ஊற்ற போகிற டயத்தில் நம்ம ஜியாங் அங்கே வந்துடுறான். அங்கே ஷூட்டை நீ பேசாமல் என் கூட சேர்ந்து ஒரு காம்படிஷனுப்பா, 2 பேருமே வந்து மோதி பார்க்கலாம், யார் ஜெயிக்கலான்னு பார்த்துக்கலான்னு சொல்கிறான். எல்லாருமே அங்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் யார் பக்கம்னு சொல்லிட்டு போட்டுட்டு பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போங்க நம்ம சூசியை பார்த்து ஜியாங் நீ என்ன என் பக்கம் இருப்பியா, சேர பண்ணுவியா, நான் வந்து ஜெயிச்சா உனக்கு ஹாப்பியான்னு சொன்னதும் அவன் ஏன் இல்லை கண்டிப்பான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆனதுமே அப்போங்க நம்ம சூசி அந்த டைரியிலேயுமே அவங்க அம்மா எழுதி இருந்திருக்காங்க இந்த காம்படிஷன் நடக்கிறத பற்றி. ஸோ இங்கே எங்கள் அப்பா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, யார் என்னோட அப்பாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அதை பற்றி வச்சுட்ருக்கா. நம்ம ஜியாங் பார்த்தா வெறித்தனமாக அங்கே வந்துட்டு விளையாண்டு அங்கே ஜெயிச்சிடுறான். ஸோ அங்கே ரொம்பவே அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பட் அங்கே ஸ்ட்ரோக் அங்கே காலில் அடிபட்டதுமே எல்லாருமே பதட்டமாயிட்டு ஜெயிச்சனை விட்டுட்டு அடிபட்டவனுக்கு அங்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அவன் அங்கே வந்துட்டு வேமா செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே ரொம்பவே வந்துட்டு நம்ம ஜியாங் ரொம்ப அப்படியே கஷ்டமாகி போய் நின்றுட்டுருக்கான். கூட சேர்ந்து சூசியும் சாங்குமே போயிட்டுருக்காங்க. சாங் அங்கே ரொம்ப அவனை கேர் பண்ணி இங்கே பார்த்துட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம சூசிக்கு ரொம்பவே டவுட் ஆகிட்டு பேசாமல் இவங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டாக கேட்டுறவா 2 பேர் லவ் பண்ணிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவன்கிட்ட உனக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஷை ஆகுறான். நம்ம சாங்கிட்ட கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஷை ஆகிட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ கடவுளே, அப்போ எங்கள் அப்பா யார், நான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்து நீ வந்து ஜியாங் கூட சேர்ந்து க்ளோஸாக இருக்கையில் இதை கொண்டு போய் நீ கொடுத்துரு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க சாங் பார்த்தா நான் இப்போ வரேன்ப்பான்னு சொல்லிட்டு எங்கள் தலையை தட்டி கொடுத்துட்டு உங்களோட ஸ்டிக்கருமே ஒட்டி வச்சுட்டு போகிறா. ஸோ நீ தோத்தா என்ன, நீ ஜெயிச்ச மாதிரி தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க மறைமுகமாக சேர பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அந்த பாக்ஸை கொண்டுட்டு அவங்க கிளாஸ் ரூம்குள்ளே வந்தால் நம்ம ஜியாங் அப்படியே படுத்திருக்கான். அவன் பக்கத்தில் வந்து அதெல்லாமே அவள் கொடுத்ததுமே எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆசையாக எடுத்ததுமே இல்லை ஷாவன்ற ஒரு பொண்ணு தான் இதை கொடுத்தாங்கன்னு சொன்னதும் யாராச்சும் ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்தா நீ அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு உனக்கு நான் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா உன்னை நான் அதுக்கப்புறம் தொல்லை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. ஷாவன்ற பொண்ணுமே அவன்கிட்ட ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்கள் மூவி பார்க்க வாங்கலேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நைட் போல் அவங்க வந்து ஸ்கூல்லே தான் தங்கிட்டு இருப்பா போல், அவளுக்கு வந்து வீடு இல்லைன்ற வாசி அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. இப்போ யாரோ வர சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப டர்ராகி போய் யாருன்னு பார்த்தா நம்ம சாங் தான் அங்கே வந்து நிற்கிறா. நீ என்ன இந்நேரத்தில் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டு இங்கே தங்குறதுக்காக இன்றைக்கி உன் கூட நான் சேர்ந்து ஸ்டே பண்ண போகிறேன், சரி நீ எதுக்காக இங்கேவே தங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு யாரும் இல்லைப்பா எனக்கு வீடு இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சரிவா என் கூட சேர்ந்து நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அந்த சைடில் அந்த ஷாவும் உங்கள் பிரதரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவன் ஒரு காயினை தேடிட்டுருக்கான், அந்த காயின் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். பட் வந்து ரொம்ப நேரத்துக்கு அவனை என் கூட சேர்ந்து இருக்க வைக்க முடியாது பிரதர், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சூசியும் சாங்குமே அதெல்லாமே கேட்டுறாங்க. அந்த சாங் அதை பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாயிட்டு ப்ளீஸ் நீங்கள் இதை பற்றி அவன்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொன்னதும் நீ இப்படி தப்பாக பொய்யெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவங்க பிரதர் என்ன தைரியம் தான் நீ வந்து இப்படி இன்ட்ரெஸ்ட்டை பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கையை வாங்கிட்டு அடிக்க வந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஜியாங் வந்துடுறான். ஷாவோன்ட்ட நான் இதை எதிர்பார்க்கல, நீ எவ்வளோ சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். நம்ம சூசி நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த காயினை தேடுறதுக்குன்னு சொல்லும்போது அது இருக்கட்டும் விடுப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நீ எதுக்காக என்கிட்ட எவ்வளோ கோவமாயிட்டு இருக்க, நான் அந்த ஷாவோட கிஃப்ட்டை உன்கிட்ட வந்து கொடுத்ததுக்காகவான்னு சொன்னதும் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் உனக்கு என்ன புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் தலையை தட்டி கொடுக்க போனா ஏன் எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து என்னை பார்த்து பயந்துட்டு இருக்க, நான் என்னமோ வந்துட்டு கடிச்சு தின்ன போற மாதிரின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நீ இப்போ என்ன வந்து பண்ண வந்தேன்னு சொன்னதும் நான் உன்னை கம்ஃபர்ட் தான் பண்ண வந்தேன்னு சொல்லும்போது அப்பாங்க நீ வந்துட்டு இவ்வளோ கோவெல்லாம் பட தேவை கிடையாதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக அந்த ஷூவோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன், பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் நான் எதுவும் கேட்டேனா அப்படின்ற சைடு அவள் கேட்டுட்டு 2 பேத்துக்குள்ளே இப்படியே வாக்குவாதம் வந்து இருது. 2 பேருமே அங்கே சமாதானமே ஆயிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அங்கே நம்ம சாங் அவங்க அப்பா குச்சை வச்சுட்டு நீ என்ன தைரியம் தான் இவ்வளோ கேவலமான மார்க் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்கிறதுக்கு விரட்டிட்டு இருக்காரு. ஆனால் நீ வந்து இதெல்லாம் விட்டுவிட்டு ஃபயர் வுட்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ அதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும் அப்பா எத்தனை பேர் உயிரை காப்பாற்றிருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுக்காமல் என்னை மார்க்குக்காக போட்டு அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்புறம் நான் உன்னை என்ன கொஞ்சிட்டா இருப்பேன், உன்னால் போலீஸ் வீட்டு வரைக்கும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. பட் அங்கே நம்ம சூசிக்கு அம்மாவோட கேவலமான மார்க்கை பார்த்து
வந்துட்டு அவளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து கையில் கொடுத்து போட்டு வெளுத்து விடுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அவருங்க ஸ்டிக்கை வச்சுட்டு அங்கே மாற்றிட்டு போயிட்டுருக்காரு. ஸ்கூலில் வந்து படிக்கிறத தவிர மரமண்டைக்கு எதுவும் ஏறாதா, மற்றதெல்லாம் ஏறுமா, ஒழுங்காக வந்துட்டு படி, ஒழுங்காக மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே ஷூவோட பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா. ஒழுங்காக வந்துட்டு இப்போ வரையா இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம சூசி அங்கே மிரட்டினதுமே இவ அப்படியே பார்க்க என்னோட அம்மா மாதிரி இருக்கா, எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை நல்ல மார்க் வாங்க வைப்பேன்னு, ஸோ நான் வாங்க வைக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஜியாங் வந்து நான் வந்து உன்னை விட நல்ல மார்க்கே வாங்கிட்டு இருக்கேன்ப்பா, படிக்கிறது கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஏற்றி விடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. சரியாக போய் படிக்காம விட்டு தான் அவங்க அம்மா வந்து ஒரு நல்ல ஜாப்க்கு போக முடியாமல் அங்கே வீட்டு வேலை கஷ்டப்பட்டுருக்காங்க செஞ்சு. ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு திரும்ப வந்து அவளுக்காக அந்த பீஸ் எல்லாமே கட்டுறதுக்காக இவள் எக்ஸ்ட்ரா அங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா அந்த ஃபயர்வுட்ஸில் அந்த ப்ராஜெக்டில் சேர்றதுக்கு வீட்டில் எப்படினாலும் காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஜியாங்மே அந்த ஹோட்டலில் வந்திருக்கோமே ஹீரோயினை மீட் பண்ணிட்டாமே பேசிட்டு நீ எதுக்காக அவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு நல்லா படிக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க, அது மாதிரி அவளுக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ எதுக்காக உங்கள் அம்மாவை அவளையும் போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்க, உங்கள் அம்மா தான் அவள் சாங் அவள் வந்துட்டு நல்லா இருப்பான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே நம்ம சாங் திரும்பவுமே அங்கே படம் எல்லாமே வரைஞ்சிட்ருக்காங்க அந்த ஃபயர்வுட்ஸை வச்சு தான். அதை பார்த்ததுமே அங்கே நாம் சூசிக்கு பயங்கர கோவமாயிட்டு நீ வந்து படிக்கிற வேலையை தவிர எல்லாமே பண்ணுவியா, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அவ்வளோதான் சாங்க்கு கோவமாயிட்டு படிப்பைய வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குடும்பன்றது தான் எனக்கு ரொம்ப முக்கியம், படிப்பை மட்டும் வச்சு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துட முடியுமான்னு சொன்னதும் உன்னோட ஃப்யூச்சரை காப்பாற்றுறதுக்கே அந்த படிப்பு தான் வேணும், ஏன் நீ புரிய மாட்டேன்னு சொன்னதும் நீ வந்து என்னோட அம்மா கிடையாது என்னை இந்த மாதிரிலாம் வந்து டீச் பண்ணுறதுக்கு, ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஒழுங்கா என்கிட்ட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ அங்கே நம்ம சூசிக்குமே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம சாங் நெக்ஸ்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஷூ அங்கே வர்றான். எதுக்காக நீ வந்து இவ்வளோ கவலையாயிட்டு இருக்கன்னு சொன்னதும் சரி ஓகே சூசி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கும் சண்டைப்பா, அவள் வந்துட்டு என் கூட சேர்ந்து பேச மாட்டான்னு சொன்னதும் நீ எதுக்காக இப்படி கோவப்படுறேன்னு சொன்னதும் இங்கே பாரு எனக்கு வந்து அவள் ஷெட்யூல் போட்டிருக்கா, இதில் 5 நிமிஷம் இருக்கா எனக்கு தூங்குறதுக்கு, எப்போ பார்த்தாலும் என்னை படின்னு அவள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் ஆமாம் உண்மையிலேயே ஒரு லைஃப் கஷ்டம் தான் அப்படின்ற சொல்லிட்டு பட் நீ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா, அது எல்லாமே அவள் எதுக்காக உனக்காக பண்ணிட்டு இருக்கா, உன் பேரண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக தானே, நீ எதுக்காக வந்துட்டு அவளை பற்றி எப்பயும் தப்பாகவே புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லவ, நீ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட பேரண்ட்ஸ் அந்த காம்படிஷனில் கலந்துக்க உனக்கு ஃபீஸ் கட்ட மாட்டாங்கன்னு அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா, உனக்காக தான் படிப்போட சேர்ந்து உன்னோட கனவையுமே நிறைவேற்ற தான் அவள் ட்ரை பண்ணுறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம சாங்க்கு ரொம்ப கவலையாயிட்டு ஐயோ கடவுளே நான் தப்பாக புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போ போய் அவளை மீட் பண்ணிட்டு வரேன் பாய் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் மிஸ்பிஹேவ் பண்ண வந்ததுமே மரியாதை என்கிட்ட வந்து விலகி போயிடும் இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமானதுமே நம்ம ஜியாங்மே வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு வேமா ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனதுமே அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்போ அழுகுறன்னு சொன்னதும் என்னோட அம்மாவுமே இந்த மாதிரி தான் ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட லைஃப்லையுமே அவங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு கவலையாகிட்டு அவர் அழுதுட்டு இருக்கவுமே அப்போ அங்கே நம்ம ஜியாங் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நீ அப்படிலாம் கவலைப்படாதன்னு சொல்லும்போது இங்கே நம்ம நம்ம சூசியை தேடி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஷாவும் அவங்க பிரதர்மே அவங்க வந்துடுறாங்க. நீ எனக்கு பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னதும் நானே அவளை காணும் தான் தேடிட்டு இருக்கேன், நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும் உனக்குமே சேர்த்து தான் பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே கடந்து சாவு, நான் அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரூமில் அடைச்சி வச்சுட்டு போகிறாங்க. இடத்த கண்டுபிடிச்சி ஷூ வந்துடுறான். கூட சேர்ந்து நம்ம ஜியாங்கும் நம்ம சூசியும் தான் வந்திருக்காங்க. நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா, லைஃப்பில் படிப்பு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஃபேமிலி ஃப்ரெண்ட் இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னதோ அப்போ அங்கே நம்ம சாங் படிப்புமே இம்பார்ட்டன்ட் தான்ப்பா, நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் நல்லா படிப்பேன்னு அவள் சொல்கிறா. பிறகு அப்பாங்க சென்னுன்ற ஒரு பையன் வருடான், நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்களாமே அந்த குரூப்பில் என்னையுமே ஆட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராயிங் கொடுத்ததுமே அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. ஐயோ கடவுளை இந்த ட்ராயிங் அப்படியே என்னோட அப்பாவோடது மாதிரியே இருக்கே, அப்படின்னா இந்த ஷென் தான் என்னோட அப்பா தான் சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. அங்கே பாஸ்ட்லேயுமே நடந்ததையுமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பிறகு அவனை கூப்பிட்டு வச்சு ஒழுங்கா நீ சாங்கிட்ட இருந்து விலகி இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவனை மாற்றிட்டு இருக்கா. பிறகு அங்கே அந்த ஷூவோட அப்பா வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. நீ வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணியிருந்தேன்னா அப்ராடு போயிருக்கலாம், என் கனவே சிதைச்சிட்டேடான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம சாங் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்து தான் அவன் வந்து இப்படி மாட்டிக்கிட்டான்னு சொன்னதும் அங்கே ப்ரொஃபஸர் உன்னால இத்தனை பிரச்சனையுமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே கேட்டுட்டு அங்கே அவங்களுமே அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க.
அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அவள் ப்ளீஸ் நீங்கள் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்கும்போது அப்போ அங்கே அவங்க அப்பா ரொம்ப அங்கே நம்ம சாங்கிட்ட கோவப்படுறத பார்த்துட்டு ஷூவாக நீங்கள் இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அப்ராடு போக பிடிக்கல, அதனால தான் நான் போகலன்னு சொல்லிட்டு இவங்க போனதுமே அதெல்லாமே இங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இவங்க 2 பேத்துக்குள்ள நடுவில் ஒரு லவ் வந்துட்டு இருக்கேன்னு நான் தானே காரணம் இன்னைக்கு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாததுக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, நானாகவே வந்துட்டு அட்டன் பண்ண விரும்பலை, எனக்கு அங்கே போக விருப்பம் கிடையாது, அதனால தான் நான் போகல அப்படின்றத சொல்லிட்டு அவன் அவளுக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். நான் உன்ட்ட ரொம்பவே வந்துட்டு ஆசையாக ரொம்ப நாளாக வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ்வையுமே அவங்க வந்துட்டு அவன் வெளிப்படுத்திடுறான். ஸோ அவளுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. இருக்கும்போது விரிசையும் மட்டும் வந்து ரியலைஸ் ஆகி போயிருது. பேருமே ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஐயோ இந்த இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா, நம்ம இப்போ எப்படி வெளியே போகிறது, அந்த இது எப்படி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த டாலர் தானா அதுன்னு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிட்டு அப்படின்னா நீ வந்து எதுக்காக வந்திருக்க, சாங் தான் உண்மையிலேயே அப்போ உன்னோட அம்மாவான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அங்கே ஆமான்னு சொன்னதுமே அப்போ உன்னோட அப்பான்னு சொன்னதும் அந்த ஷென்தான்னு சொன்னதும் பட் அவள் வந்து இப்போ ஷூவோட சுற்றிட்டு இருக்கா, டோட்டல் கதையை சேஞ்ச் ஆயிருமேன்னு சொன்னதுமே அது இருந்துட்டு போட்டோம், அவங்களோட லைஃப் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழட்டுமே அப்படின்றத சொன்னதும் அவனுமே எதுவும் சொல்லலை. ஸோ அவளோட விருப்பம் எப்படியோ அதே மாதிரி நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டான். பிறகு அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி வந்து ஆனதில் கையில் அங்கே அடிபட்டுருது. அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை இவனுக்கு என்ன அடிபட்டுருக்கு, அப்படி ஆரம்பத்தில் வந்து இந்த அடிப்பட்டது கிடையாது போல் நடுவில் வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு என்னோட அப்பாவுக்கு இந்த அடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவளுக்கு நல்லாவே வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது அது அவனோட அப்பா தான் சொல்லிட்டு. அப்படின்னா என்னோட அப்பா வந்துட்டு இவங்க தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு பயமாயிட்டு ஐயோ இது கண்டிப்பாக நடக்கவே கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்று செய்தா அம்மா திரும்ப கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே சாங்கிட்ட அம்மா நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த அப்பா வேணாம் வேற அப்பாவை பார்த்துக்கோங்க, எனக்கு இவனை பிடிக்கலன்னு சொன்னதும் நம்ம ஜியாங்க அவள் தண்ணியை போட்டுட்டு அம்மா இல்லாத வாசி எல்லாத்தையும் அம்மானு கூப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். சீமே நெக்ஸ்ட் டே இருந்துருச்சு. நம்ம சாங் நல்லா கேர் பண்ணுறத பார்த்துட்டு அவளுக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்குன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஆசைப்படுற பையனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுமே அந்த உறவுக்கு வந்துட்டு ஒத்துக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க, ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சூவோட அப்பாவுமே உன்னோட விருப்பம் தான் எனக்குமே வந்து சந்தோஷம், நீ வந்து இங்கே இருந்து படிப்பான்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிடுறாரு. சோசிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போயிடுது, உன்னை காப்பாற்றினது சின்ன வயசில் யாரும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்த பார்த்தியா, அது வேறு யாரும் கிடையாது என்னோட அப்பா தான், அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றிட்டு அங்கே ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதில் வந்து என்னோட அப்பா அப்படின்னா என்னோட அம்மா விட்டுட்டு போல அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த டாலர் தானே அதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே கலந்து ஃபைனல் அங்கே வின்மே பண்ணிடுறாங்க. அங்கே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்ம சூசியும் ஜியாங்குமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களோட லவ்வையுமே அங்கே வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நல்லபடியாக ஆயிடுச்சு, கதையுமே நல்லா ஆயிடுச்சு. பட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபயர் வுட்ஸ் நடக்க போகுது, அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா எங்கள் அப்பா அதில் வந்துட்டு இறந்து போயிட மாட்டாருல்ல, நம்ம வந்து எப்படியாச்சும் இங்கேருந்து எல்லா கதையுமே மாற்றிடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டதுமே பட் அந்த டாலர் இப்போ இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லுதும் ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் வந்துட்டு ட்ரை பண்ணுன்னு சொன்னதும் அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். நான் உன்னை திரும்ப என்னோட லைஃப்பில் மிஸ் பண்ணிடுவேனான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை ஃபைனலாக ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே பாம் பிளாஸ்ட் ஆயிடுது போல. டக்குன்னு எந்திரிச்சா நம்ம ஹீரோயின் அங்கே கண்ணுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுமே இருக்காங்க, அப்போ அவங்க அப்பாவுமே இருக்காரு. அங்கே அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பெரிய லெவலுக்கு ஆளாக இருக்காங்க. அது எல்லாமே வந்துட்டு அந்த லைஃப்பை நம்ம ஹீரோயின் போன வாசி மச்சிட்டா வந்துட்டு எல்லாம் வந்து ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, ஆனால் நான் லவ் பண்ண பையன் என் கண் முன்னாடி இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம ஜியாங்குமே அங்கே வந்துடுறான். நான் எப்படி வந்துட்டு உன்னை பார்க்க வராமல் இருப்பேன், ஃபைனலாக பார்த்தையா நான் உன்னை வந்து மீட் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கான். அங்கே 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.